வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு ஜான்சன். இன்னைக்கு வேலை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வேலை நடந்துட்டு இருக்கு. இடத்துக்காரங்க வந்து ஃபாரின்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 மாசமா பேசிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுக்கு இங்கே ஊருக்கு வரும்போது நம்ம ஃபோன் பண்ணுறோம், நம்ம வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்து ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளுக்கு அந்த சுற்றி வேலை நடந்துட்டு இருந்ததுனால நாங்கள் அடுத்த நாளே வந்துட்டோம். வந்து இடத்த பார்க்கும்போது இடம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஃபென்சிங் வந்து கரெக்டாக தெளிவாக அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. உடனே நம்ம இடத்துக்காரன்ட்டு பேசும்போது அவங்க ஜேசிபி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இடத்த வந்து தெளிவு பண்ணி தந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஜேசிபி ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் பள்ளமும் மேடமாக இருந்துச்சு. ஒரு சில அனுசரித்து போடுற மாதிரி இடமா இருந்தால் ஜேசிபி தேவையில்லை. ரொம்ப பள்ளமும் மேடமாக இருந்ததுனால நம்ம இடத்த வந்து தெளிவு பண்ணோம். சின்ன பள்ளமத்தை நிரப்பிட்டிங்க அப்படின்னா இடத்துல வந்து வேலி வந்து சுத்தமாக பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால இடத்துக்காரங்க வந்து ஜேசிபி அரேஞ்ச் பண்ணி தந்துட்டாங்க. அதான் ஜேசிபி வேலை நடந்துட்டுருக்கு. கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அந்த கல்லுக்கால் எந்த இடத்துல ஊன்ற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஜேசிபி வச்சு மட்டம் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க அதுக்கு தான் வேலையை தான் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரி மட்டமாக போட்டால் மட்டுமே தான் ஃபென்சிங் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கல் மேலேயும் ஒரு கல் கீழேயும் போடும்போது நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து 10 கல் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்த எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்த தெளிவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஒரு கல்லுக்கு ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா ஃபென்சிங் வந்து நல்லா இருக்காது. நம்ம மக்கள் வந்து கயிறு போட்டுட்டாங்க. நம்ம எல்லா ஃபென்சிங் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா எல்கை கல்லை வந்து உள்ளே தான் தோண்டும். எல்கை கல் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்கை கல் பாதி உண்டு. அதுலேயுமே ஃபென்சிங் அமைக்கிற வந்து எல்கை கல்லுக்கு உள்ளே தான் கல் போடணும். அவங்க இடத்துல தான் கல் போடணும். வச்சுருங்க. நம்ம அதே மாதிரி தெளிவாகவே கயிறு வந்து உள்ளே கட்டி தெளிவாக குழி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மிஷின் போட்டு ஓட்டி பார்த்தோம். மிஷின் கொஞ்சம் மழையில் நனைஞ்சதுனால அது மிஷின் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம ஆட்கள் கடப்பாறை வச்சு தான் தோண்டினாங்க. கரெக்டாக 2 அடி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபென்சிங் ஒர்க் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 அடி கல், 5 அடி ஒசர வலை, 4 பார்பெட் கம்பி, 3 இன்ச்சு வேலை வலையில மேலே ட்விஸ்டட் வந்துடும். இது 8 அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கோம். அடிக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணி பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ வண்டியிலேருந்து கல் இறக்குறாங்க. கல் வந்து புதுக்கோட்டை கல் 5க்கு 4, 6க்கு 4, 4.5க்கு 4 அந்த ரேஞ்சு இருக்கும். கல் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். 7 அடினா கரெக்டாக 7 அடி இருக்கும். பாருங்கள் கல் சைஸ் பாருங்கள். கல் ஒரு சில கல்கள் எடுத்து போட்டாங்க. இதே மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். தெளிவான முறையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இடத்த எனக்கு லொக்கேஷன் ப்ளஸ் அது வந்து ஒரு ஆள் இடத்த காட்டி தந்தாங்க அப்படின்னா நம்ம இடத்த மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுங்கிறத ரன்னிங் ஃபீட்டில் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். நீங்கள் எப்போ அதே மாதிரி ஃபென்சிங் பண்ண சொல்கிறீங்களோ அந்த டைமில் வந்து தெளிவாக வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துருவோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ இடம் சொன்னாலும் சரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். 5 ஏக்கர் சொன்னாலும் சரி, 500 ஏக்கர் சொன்னாலும் சரி, நம்ம சுத்தமாக வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ராஜ்காட் ஒயரில் பண்ணி கொடுப்போம் கம்பி. இதுவே டாட்டாவில் பண்ண சொன்னாலும் பண்ணி விடுவோம், மைக்கானில் பண்ண சொன்னாலும் பண்ணி விடுவோம். பட்ஜெட்டில் பண்ணும்போது நம்ம கம்பி வந்து தெளிவாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் டாட்டா கம்பிச்சில் ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால் கஸ்டமர் விருப்பம் எப்படியோ அது மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்ம கல் மொத்தமே நம்ம வண்டியில் கொண்டு வந்துடும். இப்போ 50 கல் வேலை அப்படி 500 அடி வேலை அப்படின்னா ஒரே நடையில் கொண்டு வர மாதிரி கல் கொண்டு வந்துடும். இல்லை ஒரு 100 கல் வேலை, 200 கல் வேலை அப்படின்னா லாரி டிரான்ஸ்போர்ட் லாரியில் கொண்டு வந்துடும். கஸ்டமருக்கு வந்து நம்ம எந்த வேலையுமே கொடுக்குறே கிடையாது. கஸ்டமர் வந்து பணம் தரது மட்டும் தான் கஸ்டமர் வேலை. மற்றபடி எல்லா வேலையுமே நம்ம வந்து தெளிவாக வந்து நம்மளே எல்லாம் எடுத்து மொத்த கான்ட்ராக்டில் பண்ணி கொடுத்துருவோம். சில ஃபென்சிங் ஒர்க்காரன் கல் எடுத்தாங்க, கம்பி எடுத்தாங்க, வலை எடுத்தாங்கன்னு சொல்லி உங்களை அலைய வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கிடையவே கிடையாது. எல்லாமே மொத்தமாக கொண்டு வரனால உங்களுக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அலட்சணம் இல்லாமல் நம்ம சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு மொத்தமாக கான்ட்ராக்டாக தரும்போது வந்து உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே என்கிட்ட இருக்காது. நாங்கள் வந்து இடத்த நம்ம இடம் மாதிரி சொந்தமாக பார்த்து தெளிவாக எடுத்து சுத்தமாக நீங்கள் எத்தனைக்கு ஒரு கல்லை போட்டுருக்கோம் அந்த மாதிரி கல்லை போட்டு வேலை வந்து தெளிவாக கம்பி வந்து தெளிவாக கட்டி கொடுத்துருவோம். கஸ்டமரை வந்து நம்ம வேலை வாங்குறது கிடையாது. சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நம்மகிட்ட ஃபென்சிங் ஒர்க் தாங்க, உங்களுக்கு வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். நம்ம முக்கியமாக நம்ம வேலையில் எல்லாமே வந்து முள்ளு கம்பி வந்து 4 லைன் கட்டிடும். சில ஃபென்சிங்காரங்க வந்து பிளெயின் நார்மல் கம்பி கட்டுவாங்க, 3 கம்பி கட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம கட்டுறது கிடையாது. நம்ம எல்லா ஃபென்சிங் ஒர்க்குமே வந்து 4 ஃபென்சிங் கம்பி வந்து கட்டிடுவோம். முள்ளு கம்பி கட்டிடுறதுனால உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும். வலை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி எந்த காட்டு மிருகமோ எதுவுமே வந்து வலையில் வந்து உரசறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்பி நீண்டுட்டு இருக்கும், குத்திடும். அப்படிங்கிறதுல அந்த பக்கம் வந்து தேய்க்கிறதுக்கு கல்லை சாய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம 4 முள்ளு கம்பி அதை கருத்தில் கொண்டே 4 முள்ளு கம்பி வந்து தெளிவாக கட்டிடணும். கம்பி இழுத்துட்டு இருக்காங்க, 2 லைன் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து வலையை விரிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா டெம்பராக இழுத்து கட்டிடணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபென்சிங் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் 1 மாதம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. கம்பி கண்டிப்பாக கலர் மாறும். மழைக்கும் வெயிலுக்கும் நிற்கும் போது நீங்கள் டாட்டா கம்பி போட்டாலும் சரி, மைக்கான் போட்டாலும் சரி, ஆயுஷ் போட்டாலும் சரி, கண்டிப்பாக கலர் மாற தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து கம்பி கலர் மாறுற கலர் அப்படியே அதே மாதிரியே இருக்கும். பாருங்க கல் மட்டம் பார்த்து தெளிவாக மேலே ஒரு டாப்பில் ஒரு கலர் அடிச்சிட்டோம். நம்ம எல்லா ஃபென்சிங் ஒர்க்குமே வந்து மேலே வந்து கலர் அடிச்சிருவோம். அப்போ தான் வந்து கல்லுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். உங்கள் இடமும் தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். கலர் அடிக்கல அப்படின்னா கல் மட்டும் தனியாக தெரியும். அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. செலவு என்ன கொஞ்சம் 2000 5000 முடியும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாயிரும். சரிங்களா. அதே மாதிரி முட்டுக்கல்லுமே 10 கல்லுக்கு 2, 12 கல்லுக்கு 2 வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். 5 அடி முட்டுக்கால் 2 முட்டு கொடுத்துருவோம்.
அப்போ தான் இடமும் பார்க்க கல் தெரியும். இல்லை அப்படின்னா முட்டு கொடுக்காம வந்து ரொம்ப லென்த்துக்கு இழுக்கக்கூடாது. ஒரு சில லென்த்துக்கு இழுத்துக்கலாம், ஒரே நேர்கோடுனா ஒரு 15 கல் வரைக்கும் இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக முட்டுக்கல் போட்டு இழுத்தாதான் கம்பியுமே டெம்பராக இருக்கும். அதை கருத்தில் கொண்ட 15 கல்லுக்கோ 10 கல்லுக்கோ 2 முட்டுக்கல் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். பாருங்கள், கம்பி நம்மளுக்கு டெம்பராக இழுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து வலை வந்து 3 இன்ச்சு வலை, சரிங்களா? மேலே ட்விஸ்டட் வந்துடும் 3 இன்ச்சு வலை, 4 பார்பெட்டு, முள்ளு கம்பி 4 முள்ளு கம்பி பாருங்க இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம கட்டு கம்பி வந்து ஃபுல்லாகவே டாட்டால தான் கட்டி கொடுப்போம். உள்ள கட்டுறாங்க பார்த்தீங்களா, கம்பிக்கும் முள்ளு கம்பிக்கும் கல்லுக்கும் சேர்த்து கட்டுற கம்பி, அது போக வலைக்கும் முள்ளு கம்பியும் சேர்த்து கட்டுற கம்பி நம்ம கண்டிப்பாக டாட்டால தான் கட்டி கொடுப்போம். நம்ம நார்மல் கம்பி யூஸ் பண்ணுறதே கிடையாது. காஸ்ட் ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம கட்டு கம்பி வந்து கண்டிப்பாக டாட்டால தான் கட்டி கொடுப்போம், சரிங்களா? கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க் வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்கீங்களோ, நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்க நினைக்கிங்களோ அதே மாதிரி நம்ம வந்து சுத்தமாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். நீங்கள் 10 கல்லுக்கு 2 முட்டுக்கள் போடச்சனாலும் கொடுப்போம், 6 கல்லுக்கு 2 முட்டுக்கள் போடச்சனாலும் கண்டிப்பாக போட்டு கொடுப்போம், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, இடம் வந்து எனக்கு பெங்களூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இடத்த ஒரு லொக்கேஷன் அனுப்புங்க. அதே மாதிரி இடத்த காட்டி தரக்கும் மெஷர் பண்ணுறதுக்கும் ஆள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இடத்த போய் பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் டாட்டாவில் பண்ண சொன்னால் டாட்டாவில் பண்ணுவோம். நம்ம கம்பெனியில் பண்ண சொன்னால் நம்ம கம்பெனியில் பண்ணி கொடுப்போம், சரிங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டட் ஃபென்ஸும் பண்ணி கொடுப்போம். அதேமாதிரி சிமெண்ட் போஸ்ட்லேயும் போட்டு கொடுப்போம். சிமெண்ட் போஸ்ட் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா அது வந்து லைஃப் வராது. ஒரு நேரம் ஃபென்சிங் பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணிடணும். திரும்ப திரும்ப நம்ம பிரித்து எடுத்து பண்ணுறது கிடையாது. பண்ணுற வேலையை தெளிவாக பண்ணிடும் காரணத்தினால நம்ம சிமெண்ட் போஸ்ட்டு அதிகம் வந்து யூஸ் பண்ணுறது. கஸ்டமர் கேட்கும்போது சிமெண்ட் போஸ்ட் போட்டால் நான் எல்லாமே சொல்லிடுவோம் ஓப்பனாக. 5 வருஷம் தான் வரும், அதுக்கப்புறம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. கல்லுங்கிறது வந்து 30 வருஷத்துக்கு மேலே வரும், சரிங்களா? கண்டிப்பாக அதனால் ஃபென்சிங் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து புதுக்கோட்டை கல் தான் பண்ணுவோம். புதுக்கோட்டை வெள்ளைக்கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா பெரிய கல்லாக இருக்கும். கல்லுங்கிறது எதை வச்சு யார் உடைச்சாலும் உடையதான் செய்யுமே தவிர எல்லா கல்லுமே உடையும் சொல்லுவாங்க. கருங்கல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த கல்லுமே நீ கம்பி கொண்டு அடித்தா உடையதான் செய்யும். மற்றபடி கல்லை யாரும் டச் பண்ணாமல் இருந்தால் அது காலங்காலமாக அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? நம்ம பண்ணுற போகிறோம் புதுக்கோட்டை கல் வச்சு பண்ணுவோம். சப்போஸ் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி ஆந்திரா கல் வச்சு கருங்கல் வச்சு பண்ணி கொடுப்போம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அதை வச்சு பண்ணும்போது நம்ம ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து 10 ரூபா ஜாஸ்தி வரும். சரி, நம்ம முட்டு கொடுத்து தெளிவாக இப்போ வலையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 முள்ளு கம்பி இழுத்துட்டாங்க எல்லா பக்கமே. இதோட இடத்த அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 சென்ட் கரெக்டாக. பின்பக்கம் போடலை, முன்பக்கம் மட்டும் ஒரு 3 பக்கம் போட்டு தந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ரன்னிங் ஃபீட் வந்து கரெக்டாக கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்டாக 500 அடி போல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நம்ம எவ்வளோ ரன்னிங் ஃபீட்னாலும் போட்டு கொடுப்போம். 1000 ரன்னிங் ஃபீட்னாலும் சரி, 50,000 ரன்னிங் ஃபீட்னாலும் சரி, வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். அதுமாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து தெளிவாக பண்ணும். சில இடத்துல 10 ஏக்கர் இடம் வச்சுருப்பாங்க, முன்னாடி பரம்பரை இடமா இருக்கும், அது பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மெஷர் பண்ணிவிட்டு புதுசாக வேலி போட்டு உள்ளே பருவம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், கோழி பண்ண வைக்கணும், ஆட்டு பண்ண வைக்கணும். நீ எந்த இது ரெடி பண்ணுக்குனாலும் கண்டிப்பாக முள்வேலி போட்டால் வலை போட்டால் மட்டுமே தான் உள்ளே எதுவுமே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உள்ளே எதுவுமே நீங்கள் பருவம் வைக்க முடியாது. ஏதோ ஆட்டு பண்ண வைக்கனாலும் வைக்க முடியாது, ஏதோ தொழில் பண்ணனாலும் உள்ளே வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி இடம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம், சரிங்களா? எல்கைகள் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம். 1 ஏக்கர்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, பல இடமா வச்சுருப்பீங்க, இப்போ அளந்து பிரிச்சிருப்பீங்க. அதில் உள்ள வேற விவசாயம் பண்ணணுங்கிறதுக்காண்டி நீங்கள் தெளிவாக பண்ணும்போது அதுக்கு நம்ம வந்து வேலி வந்து சுத்தமாக அமைச்சு கொடுப்போம், சரிங்களா? அதே மாதிரி பழைய வேலி முன்னாடி போட்டிருப்பாங்க, அது பராமரிப்பு இல்லாமல் உடஞ்சிருக்கும், சாஞ்சிருக்கும், வலை பிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு கூட நம்ம உடஞ்ச கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கலர் போட்டு கல்லுக்கு கலர் அடிச்சுட்டு புது வலையாகவே அது பட்ஜெட்டில் என்ன ரேட்டில் கணக்கில் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அதையும் தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வீட்டு இடம் ஃப்ளாட்டாக வச்சுருப்பீங்க, வீட்டை சுற்றி 15 சென்ட் இடம் வச்சுருப்பீங்க, வீட்டில் வந்து காம்பவுண்ட் போடாமல் வந்து சும்மா மட்டும் வீடு மட்டும் போட்டிருப்போம், எல்கைகள் அப்படி இருக்கும். அதை கூட நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து டாட்டா கம்பி வச்சுனாலும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது லைஃபாக இருக்கும். அது கூட நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். மொத்தத்தில் 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி, ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம சுத்தமாக அமைச்சு கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம இருக்கிற வந்து திருநெல்வேலி மாவட்டம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கூப்பிட்டாலும் வந்து நம்ம வலை வந்து நம்ம வண்டியில் கொண்டு வந்துடும். அதே மாதிரி கல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் லாரியில் வந்துடும். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 200 கல் வேலை அப்படின்னா லாரியில் வந்துடும். 400 கல் வேலைனாலும் அதுக்கேற்ற பெரிய லாரியில் வந்து கல் நான் கொண்டு வந்து இறக்கணும். நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்கணும், தெளிவாக பண்ணி கொடுக்கணும், கம்பியுமே நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும். அதுதான் முதல்ல.
சும்மா ஃபென்சிங் போட்டு போனோம், காசு வாங்கிட்டு போனோம் அப்படி கிடையாது. பண்ணுற வேலையை தெளிவாக பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு ரேட்டு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஒரு 5 நாள் கழிச்சு நான் உங்களை ஃபோன் பண்ண சொல்லுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு டேட் வந்து தெளிவாக கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா இதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லி நான் அதை வந்து ரொம்ப அதை பண்ணுறது கிடையாது. நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கரெக்டான டேட் சொன்னீங்க, அந்த டேட்டில் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து தெளிவாக அமைச்சு கொடுத்துடலாம். சரிங்களா? அது போக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா அட்வான்ஸ் வந்து எதுவுமே இடத்த பார்க்க போனாலுமே காசு எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. நம்ம கான்செப்ட் என்னன்னா முதல்ல வலை கொண்டு போயிடும். ஒரு 150 1500 அடி அப்படின்னா 15 கட்டு வலை கொண்டு போயிடும். இப்போ ஊர் பக்கத்தில் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இப்போ தள்ளி இருக்குது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள அப்படின்னா 30 கட்டு வலைனா 2 வாட்டி நாங்கள் வண்டியில் வச்சு அடிச்சிருவோம். சரிங்களா? இல்லை வெளியில் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தெளிவான வலைகளை ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்குள்ளே கொண்டு வந்துடும். கொண்டு வரும்போது ஒரு கொட்டேஷன் வந்து 3 லட்சம் வருது அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்சம் தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்லு லோடு வந்து இறங்கும்போது 1 லட்ச ரூபாக்குள்ள ஒரு 50,000 தர்ற மாதிரி இருக்கும். மீதி 50,000 எந்த வேலையிலுமே 50,000 ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வேலைக்கு மேலே 50,000 மட்டும்தான் பெண்டிங் வைப்போம். மீதி கல் இறங்கும்போது வலை இறங்கும்போது 2 லட்ச ரூபா வாங்கிரும். கல் இறங்கும்போது 50,000 வாங்கிரும். 3 லட்ச ரூபா மீதி 50,000 வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி, இல்லை அளவு உங்கள்கிட்ட மேப் இருக்கு இதுதான் அளவு அப்படின்னா அந்த அளவு கனெக்ட் பண்ணி அமௌண்ட் வாங்கிரும். அமௌண்ட் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசி முடிக்கிறது சரி. அதுக்கப்புறம் அமௌண்ட் வைஸ் வந்து கம்மி பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே பட்ஜெட்டில் பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்து ரொம்ப நீங்கள் நெகோசியபிள் வந்து இருக்காது. சரிங்களா? இந்த பேசி முடிக்கிறோமோ அந்த இதிலே கரெக்டாக கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். கலர் அடிக்கணும் அப்படின்னா கல்லுக்கு கலர் அடிக்கணும் அப்படின்னா ஒரு 100 கல் ஊனி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ரூபா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அதில் லேபர் இருக்குது, கலர் காஸ்ட் இருக்குது. சரிங்களா? கலர் அடிக்கணும்னா தனி எக்ஸ்ட்ரா ஆகணும். அது வந்து ஃபென்சிங் ஒர்க் கூட சேர்ந்து வராது. கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் சுத்தமான வேலை பார்த்தீங்களா? தெளிவாக இதே மாதிரி சுத்தமாக அமைச்சு கொடுத்துருவோம். கல் வந்து மட்டமாக போடணும். வேலைக்கு முக்கிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லுக்கால் வந்து மட்டமாக போடணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு கல் மேலே தோண்டக்கு மாச்சப்பட்டு பாறை இருந்துன்னா அதில் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அதில் கல் மேலே வந்து தான் ஆகும். பாறை இல்லாத இடத்துல நம்ம வந்து தண்ணி ஊற்றி போட்டனாலும் தோண்டிடும். தோண்டல் அப்படின்னா கல் மேலே கீழே இருக்கும். இல்லைன்னா அதுக்கேற்ற கல் அனுசரித்து இப்போ வந்து கரெக்டாக 7 அடி கல்லில் 1 அடி தான் தோண்ட முடியுது அப்படின்னா அதில் வந்து 6 அடி கல்லை போட்டு அதில் மட்டம் எடுத்து தான் ஆகணும். அதில் 7 அடி நம்ம கல்லை போட்டோம் அப்படின்னா கல் கண்டிப்பாக மேலே இருக்கும். அப்போ வந்து ஃபென்சிங் வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? பாறை இருக்கிற இடத்துல 6 அடி கல்லை போட்டு அதுக்கேற்றால மட்டமாக தெளிவாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் இந்த மாதிரி 5 அடி வருஷத்தில் வலை கேட்குறீங்களோ அதுக்கேற்றாலே நம்ம வந்து கல்லை போட்டு தெளிவாக எடுத்துருவோம். ஏன்னா கல் தான் முக்கியம், மட்டம் தான் முக்கியம். ஃபென்சிங் ஒர்க்கில் கம்பி ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஃபென்சிங் நம்மகிட்ட வேலை பார்க்குறோம் வந்து 10 வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எந்த இடத்துல எப்படி இழுத்து எந்த இடத்துல முட்டு போட்டு இழுக்கணுங்கிறது அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியும். சில இடத்துல வந்து முட்டு போட்டுருப்பாங்க, சும்மா சாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 1/2 அடியாவது தோண்டி உள்ளே வச்சோம் அப்படின்னா தான் கல் வந்து சாயாமல் முட்டுக்கு வந்து தெளிவாக நிற்கும். அதேமாதிரி கம்பியுமே நல்லா டெம்பராக இழுத்து கட்டிடணும். சும்மா நார்மலாக இழுத்து கட்டக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தெளிவாக நல்லா டெம்பராக இழுத்து கட்டிடணும். வலையோட சைஸ் வந்து 3க்கு 3. சரி, 150 ரன்னிங் ஃபீட் வந்து 150 பண்ணி கொடுத்துருவோம். மேலே ட்விஸ்டட் வந்துடும், கீழே மடக்கு வந்துடும். நீங்கள் இதுவே ஒரு 2000 அடிக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 சைடும் ட்விஸ்ட்டு கூட கம்பெனியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தா எல்லாமே ஒன்று தான். இப்போ நார்மலாக ஃபென்சிங் ஒர்க்கில் ஓடுறது வந்து 3 இன்ச் வேலை, 3 இன்ச் வேலை. அதுக்கு கீழே 2 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2000 அடிக்கு போடணும் அப்படின்னா கம்பெனிலேருந்து நார்மலாக ஓட்ட மாட்டாங்க. அது கண்டிப்பாக அட்வான்ஸ் ஒரு 10,000 பே பண்ணால் தான் கம்பெனியில் ஓட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வலை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகாது. இப்போ ஒரு 20 கட்டு அடிச்சு வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க 20 கட்டு அடிச்சு வச்சுட்டோம், வேலை இப்போ பண்ணல அப்புறம் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியில் ஸ்டாக் ஆயிரும். அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வலை அடிக்கணும் 10 to 10,000 to 20,000 கண்டிப்பாக பண்ணால் நம்ம வலை அடித்து தெளிவாக அது வேலையை போட்டுடலாம். அது நீ லாஸ்ட்டில் வந்து எத்தனை எவ்வளோ அமௌண்ட்டு முதல்ல கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு கடைசியில் நம்ம கணக்கு முடிச்சு மீதி அமௌண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? அட்வான்ஸ் பே பண்ணால் தான் 2 இன்ச்சு 2 இன்ச் விலைக்கு நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். பாருங்கள், வேலை மட்டமாக போட்டாச்சு. கல்லுக்கு மட்டமாக தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. வேலையை முடிய போகுது. வீடியோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ண. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே பாருங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஃபென்சிங் பண்ணலாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபென்சிங் தேவைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதுவாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோ எல்லாமே பாருங்கள். ஃபென்சிங்கில் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இது நான் பாயிண்ட்டு சொல்லுவேன். அது மாதிரி ஃபென்சிங் பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் உள்ள இடம் 5 ஏக்கர் வச்சுருக்கீங்க, அந்த இடத்த எதுக்காக பயன்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோக்குள்ள பட்ஜெட்டில் எந்த மாதிரி கம்பி போட்டு இழுத்தா போதும் அந்த மாதிரி நான் வந்து தெளிவாக சொல்லுவேன். சரிங்களா? கோழி பண்ணை வைப்பாங்க, சிலவங்க மாட்டு பண்ணை வைப்பாங்க, சிலவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வேலி போடுவாங்க. அப்படிங்கும்போது கோழி பண்ணை வைக்கும்போது கண்டிப்பாக 2 இன்ச் வலை போடணும்.
அது காசேஸுக்கும் ரன்னிங் ஃபிட் 170 to 180 பண்ணி கொடுப்போம். டாட்டாங்கிறது வேற, நான் சொல்கிற அப்புறம் நம்ம கம்பெனியில் பண்ணுறத சொல்கிறேன். டாட்டாவில் பண்ணும்போது அதில் வந்து 40 ரூபா 50 ரூபா கூட வரும். சரிங்களா? இப்போ 3 இன்ச்சு விலைனாலும் சரி, 3.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, நீங்கள் எந்த மாதிரி கம்பி கேட்குறீங்களோ அதுக்கு அதில் வந்து ஃபென்சிங் ஒர்க் பண்ணி கொடுப்போம். அது போக 8 அடி கல் வச்சும் பண்ணி கொடுப்போம். 8 அடி கல் போடுவோம். அது வந்து 6 அடி வளையலுக்கு சொல்லுவாங்க. 6 அடி 2 இன்ச்சு விலைனாலும் சரி, 3 இன்ச்சு விலைனாலும் சரி, நம்ம வந்து எல்லா வித ஃபென்சிங்கும் பண்ணி கொடுப்போம். 6 அடி வலை போட்டு 4 அடி வலை போடுவோம். 7 அடி கல் போட்டு 5 அடி வலை போடுவோம். 8 அடி கல் போட்டு 6 அடி வலை போடுவோம். சரிங்களா? நீங்கள் எதை மாதிரி ஃபென்சிங் கேட்குறீங்களோ அதே மாதிரி வந்து இடத்துக்கு பாதுகாப்பாக தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து அமைச்சு கொடுப்போம். பாருங்கள், கம்பி நேரம் மட்டமாக இழுத்து தெளிவாக லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் இழுக்க வேண்டியிருக்கு. அதை இழுத்து முடிச்சோம் அப்படின்னா இதோட வேலை வந்து ஸ்டாப் ஆயிரும், இதோட முடிஞ்சிடும். ஒரே நாளில் முடித்த வேலை இது. 4 பேர் வந்தோம். நான் மேக்ஸிமம் வந்து 4 பேர் தான் வருவோம். அது 2000 கல்னாலும் சரி, 500 கல்னாலும் சரி, 50 கல்னாலும் சரி, 4 பேர் வருவோம் மொத்தத்தில். ஏன்னா ஃபென்சிங் ஒர்க் வந்து ஆட்கள் அதிகம் தேவையில்லை. மொத்தமாக எவ்வளோ ஆளுக்கு தேவைப்படுமோ அது கணக்கு பண்ணி தான் நம்ம ஆள் கொண்டு வருவோம். 4 பேர் வந்து தெளிவாக வந்து வேலையை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இது வந்து வழிபாதை விட்டுட்டு மீதி வந்து தெளிவாக கட்டியிருக்கோம். பாருங்கள், வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை நார்மல் கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் கால் எப்போ பண்ணாலும் வந்து அட்டன் பண்ணி பேசுவேன். கால் எடுக்க முடியல அப்படின்னா சப்போஸ் வேலைகள் இருக்கும், அதனால் ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். நீ ரெண்டாவது அடி ரிட்டன் அடிக்கும்போது கண்டிப்பாக எடுத்து பேசலாம். நான் வந்து பார்த்து மிஸ்டு கால் பார்த்து நான் அடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பேசிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இந்த இடம் வந்து கரெக்டாக பணையம் அதுமாக இருந்தனால கரெக்டாக வந்து நேர்கோட்டில் எடுக்க முடியல. அதுக்கு நம்ம எவ்வளோக்குள்ள அனுசரித்து எடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள அனுசரித்து எடுத்துட்டோம். பாருங்கள், கடைசியில் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? வேலை சுத்தமாக தெளிவு பண்ணி முடிச்சோம். இன்னும் ஒரு கம்பி மட்டும் இதில் 3 இழுத்துருக்கோம். இன்னும் ஒரு கம்பி மட்டும் இழுக்கணும். தெளிவாகவே கட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வேலை வந்து தஞ்சாவூர் ஒர்க்கு. இந்த வேலை வந்து இதோட முடிஞ்சு. அது பக்கத்தில் யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி டாட்டா கம்பெனினாலும் சரி, நம்ம கம்பெனினாலும் சரி, வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நன்றி மக்களே.